friends, welcome to kanishk kitchen. நாம இன்னைக்கு அரிசி மாவையும் மைதாவையும் சேர்த்து எப்படி நம்ம கிறிஸ்பியான முறுக்கு செய்யலாம்னு பார்க்கலாம். இந்த முறுக்கு நம்ம செய்யறதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும், அதே சமயத்துல ரொம்ப டேஸ்டா இருக்கும். இப்ப நம்ம இந்த முறுக்கு செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்துடலாம். அரிசி மாவு 1 கப், கருப்பு எள்ளு 2 டீஸ்பூன், மைதா 1/4 கப், ரீஃபைண்ட் ஆயில் 1 டீஸ்பூன், உப்பு 1/2 டீஸ்பூன், அப்புறம் கடைசியா முறுக்கு பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பவுல்ல 1 கப் அரிசி மாவு எடுத்துக்கலாம். இந்த அரிசி மாவை வறுக்காம தான் எடுத்திருக்கேன். அப்புறம் இது கூட மைதா 1/4 கப், அதையும் இதோட சேர்த்துடலாம். அப்புறம் எள்ளு 2 டீஸ்பூன், உப்பு 1/2 டீஸ்பூன், அதையும் இதோட சேர்த்து நாம இதெல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா கலந்துக்கலாம். நான் இந்த முறுக்கு செய்யறதுக்கு வீட்டுல அரைச்ச அரிசி மாவு தான் யூஸ் பண்ணிருக்கேன். நீங்க அதுக்கு பதில் கடையில வாங்கின அரிசி மாவுனால யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா கலந்தாச்சு. இப்ப இது கூட 1 ஸ்பூன் சூடான ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துட்டு நாம இதை மறுபடியும் ஒரு வாட்டி நல்லா கலந்துக்கலாம். நம்ம ரீஃபைண்ட் ஆயில சூடு பண்ணி சேர்க்கறதுனால நம்மளோட முறுக்கு நல்லா கிறிஸ்பியா இருக்கும். எண்ணெய் சேர்த்து நல்லா கலந்ததுக்கு அப்புறம் நம்ம இது கூட தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நாம எப்பவும் முறுக்குக்கு பிசைற மாதிரி மாவு பிசைஞ்சு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஒரு கப் அரிசி மாவுக்கு 1 கப் தண்ணி கரெக்டா இருக்கும். நம்ம மாவு பிசையும் போது தண்ணியை மொத்தமா சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கலாம். நாம பிசைஞ்சு வச்சிருக்க மாவு ரொம்பவும் கெட்டியா இருக்க கூடாது, அதே சமயத்துல ரொம்பவும் தண்ணியா இருக்க கூடாது. மாவு ரெடி ஆயிடுச்சு. நாம இப்ப இந்த மாவுல இருந்து கொஞ்சமா எடுத்துட்டு நம்ம முறுக்கு புளியற அச்சில சேர்த்து முறுக்கு புளிஞ்சிடலாம். முறுக்கு புளியற அச்சில மாவு சேர்த்தாச்சு. நம்ம இப்ப மீதி இருக்கிற மாவை ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடணும். நம்ம இப்படியே வச்சிருந்தோம்னா இந்த மாவு காஞ்சிரும். நாம இப்ப முறுக்க சூடான எண்ணெயில டைரக்டா பிழியலாம். அப்படி இல்லன்னா இந்த மாதிரி கரண்டி பின்னாடி பிழிஞ்சு அதுக்கப்புறமா நம்ம எண்ணெயில சேர்த்துடலாம். இப்ப நம்ம முறுக்கு பொரிக்கிறதுக்கு கடாயில தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம அடுப்பை மீடியம் ஃபிளேம்ல வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க முறுக்க ஒவ்வொன்னா உள்ள சேர்த்துடலாம். நம்ம முறுக்க எண்ணெயில சேர்த்த உடனே இந்த மாதிரி பபிள்ஸ் வர ஆரம்பிக்கும். நம்மளோட முறுக்கு வேக வேக இந்த பபிள்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். இது நல்லா குறைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம முறுக்கு எடுத்தாதான் நம்மளோட முறுக்கு நல்லா வெந்து கிறிஸ்பியா இருக்கும். இப்ப நம்மளோட முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. நாம இப்ப இதை எடுத்துடலாம். இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லா முறுக்கையும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்ப நம்மளோட ரொம்பவே கிறிஸ்பியான அரிசி மாவு முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.